ஹாய் கேஸ், இன்றைக்கி டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியனை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியனை மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 4 தக்காளி எடுத்துங்க, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. அதையும் பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிங்க. லோ ஃப்ளேமில் ஆயில் ஊற்றி அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் அரைச்சி வச்ச டொமேட்டோ பேஸ்ட்டையும் போட்டுங்க. ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மசாலாவை பார்ப்போம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலா வெங்காய பேஸ்ட்டோட தக்காளி பேஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மசாலாவோட மெல்ட் பண்ணுங்க. தேங்காய், முந்திரி, பாதாம் எடுத்துங்க. இது மாதிரி சுடு தண்ணியில் முந்திரியும் பாதாமையும் வேக வச்சிருங்க. தண்ணி இது மாதிரி கொதிச்சு வந்தோடனே பாதாமையும் பிஸ்தாமையும் தண்ணி விட்டு வெளியில் எடுத்துடணும். பாதாம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடணும். தேங்காய், பாதாம், முந்திரி இது மூணையுமே நல்லா அடித்து பேஸ்ட் ஆக்கிக்கணும். அந்த பேஸ்ட்டை மசாலாவோட ஆட் பண்ணிங்க. நீங்கள் தண்ணி வேணுன்றாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பன்னீர் இது மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட இந்த பன்னீரை ஆட் பண்ணணும். நல்லா அந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி மூடி போட்டு மூடிடணும். 15 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.